ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களுடைய இறுதிக்கட்ட காலங்களில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நாட்கள் தான் இருந்துச்சு. அந்த சமயத்தில் யாருமே அவங்களுக்கு உதவி செய்யலை. காதலன் கணேசனும் நிரந்தரமாக சாவித்ரியை காப்பாற்றலை. பாசமலர் அண்ணன் கணேசனும் பிராப்தத்திற்கு பின்னர் சாவித்ரியை அடியோடு மறந்துட்டாரு. சவுகார் ஜானகிக்கும் எஸ் வரலட்சுமிக்கும் பண்டரிபாய்க்கும் சுகுமாரிக்கும் வழங்கிய அம்மா வேடங்களை ஏனோ சாவித்ரிக்கு தராமலே போயிட்டாங்க. ஆனாலும் சாவித்ரி தேடி போகாமல் காப்பாற்றுங்கள் என்று கேட்காமலே ஒரே ஒருவர் மட்டும் ஓடோடி வந்து உதவி செஞ்சார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மன செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான். ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்துச்சு. சண்டை காட்சியில் ஸ்டண்ட் மாஸ்டர் கேபி ராமகிருஷ்ணன் கால் ஒடிஞ்சிருச்சு. அதனால கேஜே நர்சிங் ஹோமில் உடனடியாக அனுமதிச்சாங்க. அவரை பார்க்க சென்றார் புரட்சி நடிகர் எம்ஜிஆர். அங்கேயே மஞ்சள் காமாலையால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சாவித்ரி ஆதரவின்றி கிடப்பதை கேள்விப்பட்டார் எம்ஜிஆர். எல்லாரையும் போல சும்மா விசாரிச்சுட்டு வந்துடல எம்ஜிஆர். வாத்தியார் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரிக்கான முழு சிகிச்சை செலவையும் அவரே ஏற்றுக்கொண்டார். ஒரு முறை எம்ஜிஆர் தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற காலகட்டத்தில் சாவித்ரி எம்ஜிஆரை சந்திக்க போயிருந்தாங்களாம். ஏன்னா சாவித்ரி நிராதரவான நிலையில் இருந்தாங்க. புரட்சி தலைவரின் ஆற்காடு அலுவலகத்துக்கு வந்து காத்து நின்றாங்க சாவித்ரி. எப்படியாவது முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேசியாக வேண்டிய நிர்பந்தம். சுற்றிலும் மன்னாதி மன்னர்களின் ராஜாங்கம் கண்ணில் தெரிஞ்சது. மந்திரிகள், அரசு உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள், தினந்தோறும் நாளிதழில் வாத்தியாரோடு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கும் முக்கிய பிரமுகர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அத்தனை பெரிய ஜாம்பவான்களுக்கு மத்தியில் களையிழந்த நேற்று பூவாக மாலைகள் கூட கொண்டு வராமல் வெறுங்கையோடு தோன்றும் மாஜி நடிகையை முதல்வர் அழைப்பாரா இல்லையா? ஆனால் அவ்வளவு பரபரப்புலையும் மக்கள் திலகம் சாவித்ரி அழைச்சி பேசியிருக்காரு. மழைக்கு ஒதுங்கவும் ஒரு வீடு இல்லாத தன் வாழ்வின் நிர்வாண அவலத்தை அப்பட்டமாக பொன்மன செம்மலிடம் எடுத்து சொல்லி அழுதாங்க. உடனடியாக தமிழக முதல்வர் வீட்டு வசதி வாரியம் மூலம் சாவித்ரிக்காக ஒரு குடிலை வழங்கி நடிகர் திலகத்தின் துயரை போக்கியிருக்காரு. மகாதேவிக்காக வேட்டைக்காரன் கொடுத்த பரிசு தான் அது. இது பொதுவாக யாருக்குமே தெரியாது. உலகம் முழுவதும் சாவித்ரியின் இரவா புகழ் பரவி இருப்பதை போலவே அவரது ரசிகர்களும் நீக்கமர நிறைஞ்சிருந்தாங்க. டி நகர் அபிபுல்லா சாலையில் அடுத்தடுத்து 12 கிரவுண்ட் நிலங்களை சாவித்ரி வாங்கியிருந்தாங்க. தன்னுடைய நுங்கம்பாக்கம் வீட்டை போலவே அங்கு முன் நின்று எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டு நீட்டாக பிளான் பண்ணி கொடுத்தவரே காதல் மன்னன் தான். அதில் பிரம்மாண்டமான நீச்சல் குளம் ஒன்றையும் சாவித்ரி அமைச்சிருந்தாங்க. ஜெமினிக்கு அதில் விருப்பம் இல்லை, வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் சாவித்ரி ஜெமினியின் சொற்களை காதில் வாங்காமல் நீந்தும் நீரில் விட்டுட்டாங்க. மௌனம் சாதிக்க ஜெமினி பழகிய முதல் தருணம் தான் அது. நீச்சல் குளத்துக்கு மேலாக சாவித்ரியை அவர் எவ்வளவு விரும்புகிறாரு அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சி. நயா பைசா கூட முதல் போடாமல் திரை வணிகர்கள் வாரி வழங்கிய பணத்தில் தொடங்கியது தான் ஸ்ரீதரின் வீனஸ் பிக்சர்ஸ். அமரதீபத்தில் சிவாஜி, பத்மினி, சாவித்ரி நடிக்கிறாங்க அப்படிங்கிற தினத்தந்தி முழு பக்க விளம்பரம் அதுக்கு உதவுச்சு. திறமை மிக்க இளம் எழுத்தாளனை கை தூக்கிவிட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் முன்பணம் கூட வாங்கி கொள்ளாமல் அன்றைய நட்சத்திரங்கள் அமரதீபத்துக்கு ஒத்துக்கொண்டாங்க. சாமர்த்தியசாலி ஸ்ரீதர் வாழ்ந்த தமிழ்நாட்டில் சாவித்ரி வீம்புக்காக விநியோகஸ்தர்களிடம் போகவில்லை. பிராப்தம் படத்துக்காக சொந்த சொத்துக்களை அடமான வச்சு நீட்டிய பத்திரங்கள்ல எல்லாம் கையெழுத்து போட்டதன் பலன் கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் சாவித்ரி திக்கி திணறி போயிட்டாங்க. கடைசியில் வட்டிக்கு பணம் கொடுத்த சேட்டே சாவித்ரியின் சகல சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டார். சாவித்ரி ஆசையாக கட்டிய அபிபுல்லா சாலை மாளிகையிலிருந்து வெளியேற வேண்டி வந்துச்சு. சிக்கனம் வீட்டுக்கு சேமிப்பு சேட்டுக்கு என்று லாரிகளில் எழுதி வச்சிருந்தாங்க. மிஸ்ஸியம்மா மூலம் மில்லினரான சாவித்ரி விஷயத்தில் அது நிஜமாகிவிட்டது. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான தகவல்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.